வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது யோக வசியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எந்திர பிரயோக மாந்திரிக விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இதனால தந்திர விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பேன். இது ஒரு சில மாந்திரிக விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்களா இருக்கும். இதனால ஒரு ஆபத்தும் விளைவுகளும் ஏற்படாது. மற்றவர்களோட மனதை மட்டுமே வசப்படுத்தக்கூடிய உடல் ரீதியான விஷயங்கள், வேற ஏதோ ஒரு பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுத்தாது. இது நான் உங்க மேல அன்பு இல்லாத நபர்களையும் சரி, இல்ல பிற அன்புக்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கிற இந்த முறையாகப்பட்டது. சரிங்களா? இது ஒரு பீஜ மந்திரங்கள் மூலியமா செயல்படுத்தக்கூடியது. இது தேவையான விஷயம் என்னன்னா, அந்த நபர் இருக்காங்க இல்லையா, அந்த நபரோட ஏதான ஒரு பொருள் உங்களுக்கு தேவை. தலைமுடியானாலும் சரி, இல்லை காடு மண் நகம், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இதை சேகரித்து வச்சுக்கங்க. சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த பெண்ணோட காடு மண்ணாக கிடைச்சாலும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணுக்கு காடு மண்ணை எடுக்கணும்னா இடதுக்கால், பெண்ணுக்கு வலதுக்கால். சரிங்களா? அந்த மாதிரி முறையை பார்த்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அது எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போல அந்த களிமண் இருக்குல்ல, ஆற்றுல மண் இருக்குல்ல, களிமண் இருக்குல்ல, ஏரியில அந்த மண், அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மண், அதுக்கடுத்து இந்த மாவு, அரிசி மாவு இருக்குல்ல, அந்த அரிசி மாவு சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு பெண்ணாண்டா பெண்ணோட ஒன்று, ஆனாண்டா ஆனோட ஒன்று, இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த பெண்ணோட துணி கழிச்சாலும் அந்த பன்னிக்கு ஒரு மாதிரி துணி மாதிரி எடுத்து போட்டு விட்டுருங்க மேலே. ஆணோட துணி கழிச்சு, இந்த ஆணோட தண்ணினா சரி, பெண்ணோட தண்ணினா சரி, அந்த ஆறு கொஞ்சம் சின்னதாக போல அதுக்கு கொஞ்சம் வெட்டி துணி மாதிரி எடுத்து போட்டு விட்டுருங்க. ஆனால் கசங்கி இருக்கக்கூடாது. கசகாத துணியை அவங்க போட்டு கரெக்டாக இருக்கக்கூடிய துணி கசகாத துணியை பார்த்து ஒரு சின்ன பிட்டு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 நூல் 3 நூல் இருந்தாலும் போதும். உங்களோட துணியில கொஞ்சம் கூட வெட்டி நூல் உருவிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி எடுத்துக்கோங்க. அவங்க தலைமுடி இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த பெண்ணோட முடி இருக்கு இல்லையா, தலை இருக்கு இல்லையா, அந்த தலையோட சொல்லி வச்சுக்கலாம். நகம் சொல்லி நகத்தோட சொல்லி வச்சுக்கலாம். அது எப்படி நீங்கள் எங்கேயும் எதுவும் பண்ண போகிறீங்க, வீட்டில் தான் வச்சுருக்க போகிறீங்க, எங்கேயும் எடுத்து போய் வச்சு இது பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? கதவு நீங்கள் இதை சேகரிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக பாருங்க. ஒரு 2 தகுடு எடுத்துக்கோங்க. 2க்கு 1க்கு 1.5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு இருக்கும்போது தகுடு எடுத்துக்கோங்க. இது பொதுவாக ஐம்பொருள் செஞ்சுக்கலாம். முடியாதவங்க தாமிரத்தை பண்ணுங்க. நம்ம அது இது தங்கம் சொன்னமாக ரொம்ப கஷ்டமாக போயிடும். முடியாதவங்க அப்படியே பண்ணுங்க. தாமிரத்தகத்துலேயே செம்பத்தகத்துலேயே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, தகட்டுக்கு ஃபர்ஸ்ட் சுத்தி பண்ணுவீங்க. நீங்க இந்த சாதன வெட்டு மந்திரம், உயிர்த்தப்படும் மந்திரம்லாம் சொல்லியிருப்போம்ல, அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணிடுங்க. எலுச்சி பழத்துல கழுவி எடுத்துக்கீங்க. அப்புறமா பன்னீர், பால், தண்ணி, எழுநீர், இந்த மாதிரி 5 வகையான விஷயங்கள் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு 2 தகட்டையும் அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, எந்திரத்தை முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கு பீஜ மந்திரம்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாதன வெற்றி பண்ணணும். நீங்க கழுவிட்டு எதுவுமே வரையாம சாதன வெற்றி பண்ணக்கூடாது. சரியா? என்ன பண்றீங்கன்னா, இப்ப எல்லாம் பண்ணிட்டீங்க. பூஜை ரூம்ல உட்காந்துருக்கீங்க. பூஜை ரூம்ல சாமிகளை படையெல்லாம் போட்டு, அதாவது ஆனாண்ட குருஹோர, பெண்ணாண்ட சுக்கரஹோர சொல்லியிருக்கேன். அந்த டைம் பார்த்துக்குங்க. அமாவாசை வரக்கூடிய டைம் பார்த்துங்க. அமாவாசை ஸ்டார்ட் ஆகி அந்த குருஹோர சுக்கரஹோர சொல்லி பார்த்துட்டு பூச நட்சத்திரம் அமாவாசை சேர்த்து வரக்கூடிய நாள் பார்த்து உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு சுக்கரவர குருவரை கவுண்ட் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காந்து இந்த எந்திரத்தை பறவை விஷயமா போட்டு உங்களோட பூஜை போட்டு உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு நீங்க வடக்கு முகமா திரும்பி உட்காருங்க. தெய்வம் கிழக்கு முகமா இருக்கணும். நீங்க வடக்கு முகமா இருக்கணும். இருந்து இந்த பாவை செஞ்சிருக்கீங்கல்ல, பாவை கிழக்கு முகமா வச்சுக்குங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை 2 எந்திரத்தை எடுத்துக்கங்க கையில. ரொம்ப சின்னதுதான், ஒன்றும் பெருசாலாம் உனக்கு சின்னதுதான். ஒரு முக்கோண சக்கரம் போடுங்க. சக்கரம் போட்டுட்டு அந்த சக்கரத்தோட நடு மத்தியில அதாவது என்னன்னு அப்படின்னாக்க
நான் சொல்லக்கூடிய தெளிவாக வந்து கேட்டுக்குவேன், தெரிஞ்சுக்குவேன். அப்புறமா வந்து புரியலன்னு சொல்லி கேட்கக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து சா போட்டு இவு போடுங்க, நடுமத்துக்கு சா போட்டு இவு போட்டு அதுக்கு கீழே வந்து லம், லா இம் லம், ஓம் சவ் லம், ஓம் சவ் லம்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கணும். அந்த பீஜம் வந்து சவ், அதுக்கு அடியில் வந்து லம், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இந்த பீஜம் முக்கோண சக்கரமும் போட்டு சவ் போட்டு இந்த தொடக்கால இந்த கொம்பு சொல்லி போட்டு லா போட்டு யூ போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடக்கூடாது. சா யூ சவ் சவ் லம், அவ்வளோதான். இதை வந்து எழுதுவீங்க. எழுதிட்டு அந்த எந்திரத்துக்கு அந்த அடியில் வந்து உங்களுக்கு யார் விஷயம் வேணுமோ அந்த பெண்ணோட பேர் வந்து எழுதுங்க. தாயோட பேரும் உங்களோட பேரையும் வந்து எழுதுறீங்க. அதாவது எந்திரம் இருக்குது இல்லையா, எந்திரத்துக்கு மேலே வந்து பெண்ணோட பேர் எழுதிக்குங்க. அதுக்கு அடியில் வந்து மோகனாகன்னு சொல்லி உங்களோட பேர் வந்து போட்டுக்குங்க. சொன்னது புரியுதுங்களா? முக்கோண சக்கரம் பாருங்க, நடுமத்தியில் வந்து இந்த பீஜ மந்திரம் எழுதுறீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல மேலேயோ அல்லது சைட்லையோ கீழேயோ இங்க அந்த பெண்ணோட அம்மா பேரும் பெண்ணோட பேரும் ஃபர்ஸ்ட் வந்து போட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட பேரை உங்களோட அம்மா பேரும் உங்களோட பேரும் போடுறீங்க. சரிங்க, இந்தாட்ட படம் வேலை படம் சரி, கீழே பேர் மேலே பெண்ணோட பேரும் கீழே உங்களோட பேரு. அப்படி இல்லையா, நீங்க வந்து இடது பக்கம் அந்த பெண்ணோட அம்மா பேரு பெண்ணோட பேரு, வலது பக்கத்துல உங்க அம்மா பேரு உங்க பேரு, இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு ரெண்டு தகட்டிலும் இதே மாதிரி வந்து எழுதிக்குங்க. ஒரு தகட்டை வந்து அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்க பாவை, அந்த பாவையை வச்சு நூல் சுத்தி விட்டுருங்க. கிரீன் கலர் நூல் இருக்குல்ல, மஞ்சள் கலர் பச்சை கலர் நூல் இருக்குல்ல, அந்த பச்சை கலர் நூலை வந்து போட்டு சுத்தி விட்டுருங்க. அந்த பொம்மை மேல வச்சு சுத்தி விட்டு, சின்ன பொம்மை தான் இருக்கணும், சும்மா ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு பொம்மை வந்து செஞ்சுக்கணும். இப்போ பெரிய பொம்மைலாம் வேண்டாம். அது மேல வச்சு நூல் சுத்தி விட்டுக்குங்க. சரிங்களா? கை காலம் வந்து சேர்த்து கட்டி இருக்கிற மாதிரி நூலை சுத்தி விட்டுருங்க. நூலை சுத்தி விட்டுட்டு அந்த எம்பத்தை வச்சு நூலை சுத்தி விட்டுருங்க பொம்மை மேல. இன்னொரு தகட்டை வச்சு என்ன பண்றீங்கன்னா வந்து மந்திரம் ஏற்றி நீங்க ஏதோ ஒரு தாயத்தை வந்து போட்டு உங்க கழுத்துலயோ அல்லது கையிலயோ வந்து கட்டிக்கணும். சரிங்களா? இந்த பொம்மையை நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பூஜை விஷயம் முடிஞ்சு உங்களோட வீட்டு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய வடக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பச்சை கலர் பட்டு துணி இருக்குல்ல, பச்சை கலர் பட்டு துணி, அதை வந்து கட்டி இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு உங்களோட வடக்கு பக்கத்துல எதனா ஒரு மூலையை வந்து கட்டிட்டு அதுக்கு தினந்தோறும் வந்து விருப்பத்து சாமி வந்து காட்டிட்டு வாங்க. தானே இந்த வசியத்தன்மையிலாகப்பட்ட நடந்து ஒரு 48 மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு 48 நாள் தான். ஒரு மண்டல விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து காரியம் ஆகப்பட்டது நடந்து போயிடும். இது என்ன மந்திரம் ஏற்றணும்னாக்கா பெரிய விஷயம்னா எனக்கு கிடையாது. இப்ப நம்ம இந்த பீஜமந்திரம் மட்டும்தா அந்த பெண்ணோட விஷயங்கள் வந்து நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. அதனால தகவல குறிப்பிட்டு இருக்கிறவங்க பேரை வந்து எப்படியும் அவசியம் கிடையாது. அந்த பெண்ணை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பெண்ணை வந்து மனசு மாறி வர மாதிரி பேச மாதிரி கற்பனை வந்து விஷயம் பண்ணிக்கிட்டு ஓம் சம் லம் சிவாய நமக, ஓம் சம் லம் சிவாய நமக, ஓம் சம் லம் சிவாய நமக, ஓம் சம் லம் சிவாய நமகன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 10,000 உரு வந்து சொல்லி உரி போட்டு வச்சுக்கணும். அதாவது ஒரே நாள்ல அது முடியாது, ஒரு 7 நாளோ அல்லது ஒரு 11 நாளோ விரதம் இருந்து இந்த விஷயங்களை வந்து நீங்க செஞ்சு எடுத்து பண்ணி பாருங்க. தானா அந்த விஷயங்கள் ஏற்பட்டது நடக்கும். குறிப்பிட்ட நபரை நம்ம வந்து விஷயம் செய்யலாம். இல்ல பெண்கள் கூட நம்ம வந்து கொஞ்சம் மோகம் இருக்கணும், பெண்கள் நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் மயங்கணும், நம்ம மேல விருப்பப்படணும்னு சொல்லி என்ன இருக்கிறாங்க பேர் இல்லாம அப்படியே பண்ணி நீங்க போட்டு தாயத்தை மட்டும் பாய விஷயம் செய்யாம தாயத்தை மட்டும் போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா எல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் நட்பு வட்டாரக்கூடிய பெண்கள் வந்து முன்னால கொஞ்சம் மோக விஷயம் ஆவாங்க. இது பெண்களாக இருந்தாலும் ஆண்களை வந்து கொஞ்சம் அன்பு ஆசை புதிய அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு வந்து வருவாங்க. இதுதான் இந்த முறைகளாகப்பட்டது. இது வந்து நிறைய பொருட்கள் வந்து பரிகளாகப்பட்டது வைக்கணும், செய்யப்படுறது தான். சரிங்களா? அவல் பொருட்கள்ல பலபத்தி சோறம் முடிந்து பொங்கல் வடை பாயாசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்க பூஜைகளாகப்பட்டு செஞ்சுக்கலாம். 11 நாளும் வைக்க வேண்டியதில்லை, பூஜை ஆரம்பிக்கிறனாலும் கடைசி முடிக்கிறனாலும் வச்சா போதும். அதுக்கப்புறம் எலிஜிபிள காய் கொடுக்கல, பூசை முடிஞ்சு எலிஜிபிள காய் கொடுத்து நீங்க எந்த இடத்தையும் அந்த பாயை வந்து சுத்தி போட்டுட்டு இப்ப எப்படின்னாக்கா காவுக்கு ஒரு விஷயம், இப்ப 11 நாள் பூசி வந்து முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு கடைசி வந்து எந்திரத்தை எடுக்க போறீங்க. அப்போ வந்து ஒரு எலிஜிபிலிட்டி வந்து எடுத்துக்கிட்டு அந்த எந்திரத்தை வந்து எந்திரத்தோட பாவி அந்த பாவை கூட வந்து எந்திரத்தை வச்சிருக்கீங்க, இன்னொரு எந்திரத்தை கையில் வச்சிருக்கீங்க, அதை வந்து பக்கத்துல வச்சுட்டு அந்த எந்திரத்தை அந்த பாவி வந்து சுத்தி ஒரு எலிஜிபிலிட்டி வந்து அறுத்து
அப்படியே சும்மா முன்னாடி எரிச்சு பழமும் இந்த குங்குமத்தை வந்து எரிச்சு பழம் தடவி அப்படியே சும்மா புரிஞ்சு கொடுத்தா காவை கொடுக்குது. அந்த மாதிரி காவ விஷயங்களை கொடுத்துட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து காவு கொடுத்த மாதிரி நம்ம விஷயம் வந்து ஏற்றுக்கிட்டு அந்த ஆடுக்கொடி விஷயம் காவு கொடுக்கலையோ அந்த முறையில் வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயங்களை வந்து எரிச்சு பழம் காவலையும் நடத்தி கொடுத்துரும். பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு முறை, இது சின்ன முறை. இது நம்ம என்ன அதை தெரியக்கூடிய ஒரு சின்ன முறை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மோகன முறை, சரியா? இது வந்து ஒரு கைகண்ட மாந்திரிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம், எளிமையான விஷயங்கள் தான். பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த மாதிரி நம்ம உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எடுப்பாங்க, பண்ணுவாங்க, டக்குனு எவ்வளோ பிம்பம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இது ஒரு நல்ல முறையாகப்பட்டது. அதுதான் போய் எளிமையாக இருக்கிறதுனால இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த வந்து எடுத்து பண்ணி பாருங்க. நீங்க வந்து தாயத்தை எடுத்து கூட வச்சுக்கிட்டு உங்க கழுத்துலையோ அல்லது உங்களோட இடுப்புலையோ வந்து கட்டிக்கிட்டீங்கன்னா கூட போடுறதோ, பச்சை கலர் கையில் போட்டு தாயத்துக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரா எந்திரம் இருந்தீங்க இல்லையா, பொம்மையில ஒரு எந்திரம், உங்க கையில ஒரு எந்திரம் வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த எந்திரத்தை வந்து ஒரு 2 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு தாயத்தை வாங்கிக்கிங்க. தாயத்தை வாங்கிக்கிட்டு பச்சை கலர் கவர் போட்டுக்கிங்க. தாயத்துக்கு கவர் போட்டுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா கையிலையோ கழுத்துலையோ வந்து கட்டிக்கிட்டு குறிப்பிட்ட நாள்ல அந்த பெண்ணு ஆகப்பட்டவங்க, பெண்ணா நீங்க இருந்தாலும் சரி அல்ல ஆனா நீங்க இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு வந்து உங்களோட பேச்சுக்கு வந்து செவி சாய்ப்பாங்க. உங்க விஷயங்கள் என்ன ஏற்படுறது கேட்பாங்க, உங்கள்கிட்ட மனவிட்டு பேச நினைப்பாங்க, உங்களோட வருத்தம் வந்து புரிஞ்சுப்பாங்க, உங்க மனநலம் நடத்துப்பாங்க. அப்படியே கொஞ்சமா உங்களோட ஆசைகள் மலரும், காதல் மலரும், நட்பு வட்டாரமாகப்பட்ட வீடிக்கும் நீங்க இல்லைன்னா எதுவும் இல்லைன்ற அளவுக்கு நிலைகளாகப்பட்டது ஏற்படும். சரிங்களா? அதனால இந்த முறைகளாகப்பட்டது பாருங்க, நல்லா பலன் கொடுக்கும், நல்லதாகவே இருக்கும், நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த விஷயம் நாங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ சந்தேகம் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான விஷயம் நம்ம பார்த்து கொடுத்துருவோம். சரிங்களா? என்ன பண்ணுறது உங்களுக்கு சந்தேகங்களை விலகி கொடுத்துடலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திக்கின்ற நன்றி, வணக்கம்.